अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः. भगवद्गीதை 2வது அத்தியாயம் 55வது श्लोकम्. श्री भगवान् उवाच प्रजहाति यदा कामान् सर्वान् पार्थ मनोगतान् आत्मन्नेव आत्मना तुष्टः स्थितप्रज्ञः तदा उच्यते. 54வது ஸ்லோகத்திலே அர்ஜுனன் ஸ்திதப்பிரஜனுக்கு என்ன லட்சணம், ஸ்திதப்பிரஜன் எப்படி விவகாரம் செய்வான் அப்படின்னு 2 விஷயத்தை கேட்டான். ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ய கா பாஷா அப்படின்னு ஒரு கேள்வி, இது லட்சணத்தை பத்தினது. 2வது கேள்வி ஸ்திததி கிம் பிரபாஷேத கிம் ஆசீத கிம் விரஜேத கிம், அவனுடைய விவகாரம் எப்படி இருக்கும், லோகத்துல அவன் எப்படி விவகாரம் பண்ணுவான் அப்படிங்கிற 2 பிரச்சனை கேட்டிருந்தான் அர்ஜுனன். இப்ப ஸ்ரீ பகவான் முதல்ல ஸ்திதப்பிரஜனுக்கு லட்சணத்தை சொல்றான். எப்படி இருந்தா அவனை எல்லாரும் ஸ்திதப்பிரஜன்னு சொல்லுவா. அதான் எல்லாரும் சொல்லக்கூடாது, பிரம்மவித்துகள் ஒரு ஸ்திதப்பிரஜன் தான் இன்னொரு ஸ்திதப்பிரஜனை கண்டுபிடிக்க முடியும். அதனால ஸ்திதப்பிரஜன்னு எப்போ அவன் ஆகிறான், எப்போ சொல்லப்படுகிறான் பெரியவர்களாலே அப்படிங்கிறது இப்ப சொல்றார். பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான். ஹே பார்த்த, அர்ஜுனனே, மனசுல வரக்கூடிய மனோகதான்னா மனசுல வரக்கூடிய சர்வான் காமான் எல்லா காமங்களையும், காமம்னா ஆசைகளையும், யதா பிரஜஹாதி எப்போது விட்டு விடுகிறானோ, ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ததா உச்சத்தை, ததா அப்பொழுது இவன் ஸ்திதப்பிரஜன் ஆகிறான். மனசுல வரக்கூடிய ஆசைகள் எல்லாத்தையும் விட்டு விடுவது அப்படின்னா என்ன, வந்த ஆசைய போக்கடிக்கிறதுங்கிறது இல்லை. அவனுடைய மனசுல ஆசையே உற்பத்தி ஆகலை, ஆசை வரவே இல்லை. ஒரு ஆசை கூட வரலைன்னு சொன்னா அப்பதான் பிரஜஹாதி சர்வான் காமான் அப்படின்னு அவனை சொல்ல முடியும். மனசுல வரக்கூடிய ஆசையெல்லாம் அடக்கிண்டு உட்கார்ந்துருக்கான்னு அர்த்தம் இல்லை. ஆசை வரவே இல்லை, தானாவே வரல. இப்ப ஆசை வந்தால் லோகத்துல என்ன நடக்கிறதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு ஆசை வருது, ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை நாம பிரயத்தனம் பண்ணி அடையறோம். அப்படி அந்த பிரயத்தனப்பட்டு நமக்கு ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்சு கொடுத்தோன்னு சொன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. பெரிய காரியத்தை சாதிச்சிட்டோம், சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தோன்றது இல்லையா? இவன் ஒண்ணுமே ஆசைப்படல அப்படின்னு சொன்னா இவனுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குமோ அப்படின்னு கேட்டா கிடைக்குங்கிற. ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்சா சந்தோஷங்கிறது இல்லை, தானாவே வரக்கூடிய ஒரு சந்தோஷம் அவனுக்கு இருக்கு. ஆத்மன்னேவ ஆத்மனா துஷ்டஹா. ஆத்மானா அவனுடைய பிரத்யேகாத்மஸ்வரூபம். அவன் ஏற்கனவே ஆசைப்பட்ட பிரத்யேகாத்மஸ்வரூபம், அதாவது மறைஞ்சு இருந்தது அவித்ய ஆவரணத்தினாலே. ஆத்மஸ்வரூபம் மறைந்து இருந்த காலத்திலே இந்த ஆத்மஸ்வரூபம் எனக்கு தெரியாதா அப்படின்னு அதை தெரியணுமேனு ஆசைப்பட்டது உண்டு. முமுட்சுவாக இருந்துட்டு மோட்சம் வரணுமேனு ஆசைப்பட்டது உண்டு. அப்ப எனக்கு மறைஞ்சு இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் பிரகாசமா தெரியணுமேனு ஆசைப்பட்டது உண்டு. இப்ப அந்த ஞானம் வந்ததுனாலே அவனுடைய ஆத்மஸ்வரூபமானது அவனுக்கு நன்னா பிரகாசிக்கிறது. அந்த பிரத்யேகாத்மஸ்வரூபம் பிரகாசிக்கிறதுனாலேயே இவன் திருப்தனா இருக்க. ஆத்மன்னீவ ஆத்மனா துஷ்டகா.
ஆத்மனா துஷ்டா அப்படின்னு சொன்னா ஆத்மாவாலே சந்தோஷப்படுறான்னு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு சரியா அர்த்தம் இல்லை. பாஷ்யக்காரர் சொன்னார், பாஹ்ய லாப நிரபேக்ஷ துஷ்டா. ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை அடைஞ்சு அதனால சந்தோஷம் அடைகிறானே, அந்த சந்தோஷமானது பாஹ்யம், வெளியிலேந்து ஒரு விஷயம் கிடைச்சதுனால வரக்கூடிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் எப்படின்னு சொன்னா, அந்த வெளியிலேருந்து கிடைச்ச விஷயம் இவனுக்கு கிடைக்கலன்னு சொன்னா துக்கத்தை கொடுத்துரும், இல்ல கிடைச்சு போயிடுத்து அப்படின்னு சொன்னாலும் துக்கத்தை கொடுக்கும். அதனால இங்க சொல்லக்கூடிய இவனுடைய திருப்தி இருக்கே, சந்தோஷம் இருக்கே, இது ஆத்மாவாலேயே கிடைக்கக்கூடியது, பாஹ்ய லாபத்தினால வரக்கூடியது இல்லை. இவன் ஏன் சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு கேட்டா, ஏதோ கிடைச்சிடுத்தோ அவனுக்கு அதனால சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு இல்லை, அவன் சந்தோஷமா தான் இருந்தாகணும். ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்ட. இதே சமயத்துல நாம ஞானியாக இல்லாதவன் ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை அடைஞ்சு சந்தோஷப்படுறானே, அவன் ஏன் சந்தோஷமா இருக்கான்னா அவன் ஆசைப்பட்டது கிடைச்சு போச்சு அதனாலே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இவனுக்கு பாக்கியமான விஷயங்கிறது கிடைச்சு அதனால சந்தோஷம் வந்ததுங்கிறது இல்லை, இவனுக்கு தானாகவே அந்த சந்தோஷம் சித்தமாக இருக்குங்கிறத சொல்றார். ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்ட. வேற ஒண்ணும் பாக்கியம் இல்லை, ஆனா அவன் சந்தோஷமா இருக்கான். ஏன்னா மனசுல ஆசை இல்லை. மகாபாரதத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை பாஷ்யக்காரால் அங்கங்க உதாரணமா காண்பிச்சிருக்கார் உபனிஷத் பாஷ்யத்திலே. வெளியிலேருந்து நம்ம ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்சதுனால நாம எவ்வளவு சந்தோஷப்படுறோமோ, இந்த சந்தோஷத்துல தாரதமியம் உண்டு, இந்த சௌக்கியத்துல தாரதமியம் உண்டு. இவனை விட அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் சுகம் ஜாஸ்தி, அவனை விட அதுக்கு ஜாஸ்தி, அவனை விட அவனை இன்னொன்று ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி தாரதமியம் உண்டு. இங்க ஸ்வர்கலோகத்துல அவ அனுபவிக்கிற சுகத்தை பார்த்தோம்னா நம்ம சுகங்கள்லாம் தூஷா போயிடும், ரொம்ப இத்தனுண்டு, லவலேசம் கூட இல்லை, அப்படி ஆயிடும். அந்த சுகம் ரொம்ப பெருசா தெரியும். ஆனால் மகாபாரதம் என்ன சொல்றது, எச்ச காமசுகம் லோகே எச்ச திவ்யம் மகத் சுகம் கிருஷ்ணாக்ஷய சுகஸ்ய ஏதே நாரகத ஷோடசீம் கலாம். நம்ம காமசுகம்னா இஷ்டப்பட்ட விஷயம் கிடைச்சதுனால வரக்கூடிய சௌக்கியம், திவ்ய சுகம்னா தேவலோகத்துல அனுபவிக்கக்கூடிய சௌக்கியம். இந்த எல்லா சௌக்கியத்தையும் சேர்த்து திராசுல ஒரு பக்கம் போடுங்கோ, இன்னொரு பக்கத்துல திருஷ்ணாக்ஷய சுகம். திருஷ்ணானா ஆசை, ஆசை க்ஷயமானது அப்படின்னா ஆசையே வரல, ஆசை நிவர்த்தியானது, ஆசை வராம இருந்தது, அதனால வரக்கூடிய சௌக்கியம். இப்ப சொன்னோமே இந்த ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டான்னு சொல்லக்கூடிய சௌக்கியம், இந்த சௌக்கியத்தையே இன்னொரு திராசுல போட்டு நிறுத்து பார்த்தா ஒரு அந்த திருஷ்ணாக்ஷய சுகத்துக்கு ஒரு 16வது அம்சமாக கூட இது ஈடு ஆகாது திவ்யமான சுகங்கள்லாம். ஆக கிருஷ்ணை ஆசை இல்லாம இருக்கிறதுனால எந்த ஒரு சுகத்தை நாம அனுபவிக்கிறோமோ அந்த சுகானுபவத்துக்கு ஈடே கிடையாது. ஆசைப்பட்டு கிடைக்கிற சௌக்கியம் இத பாக்குறச்ச ரொம்ப கொஞ்சம். அதனால இப்பேற்பட்ட அந்த சௌக்கியம் யாருக்கு கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா அந்த ஜீவன் முக்தனுக்கு கிடைக்கிறது. எவனுடைய மனசுல ஆசைங்கிறது சுத்தமா இல்லையோ அவனுக்கு, அந்த ஞானிக்கு இந்த ஆத்மஸ்வரூப சுகம் பாசிக்கிறதுங்கிறத இந்த இடத்துல சுவாமி சொல்றார். இப்படி பாசிச்சுன்னு சௌக்கியமா இருக்கானே இவன் தான் ஸ்தித பிரஜன். இப்படி சொல்றதுக்கு இன்னொரு கூட நல்ல காரணம் இருக்கு. ஒருத்தனுடைய பிரஜையானது ஏன் ஸ்திரமாக ஆகலே அப்படிங்கிறதுக்கு முன்னாடி காரணம் சொன்னார். காமை ஸ்தை ஹிருத ஞானாக அப்படின்னு. அதாவது பல காமனைகள் தான் இவளுடைய புத்தியை குழப்பி வச்சிருந்தது. காமை ஸ்தை ஹிருத ஞானாக வேற இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம 2வது அத்தியாயத்திலேயே சொல்லியிருக்காரு, காமாத்மான ஸ்வர்கபராக ஜன்ம கர்ம பலப்பிரதாம். இப்படி எல்லாம் அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறவாளுக்கு
விவசாயாத்மிகா புத்தி சமாது ந விஹீயதே, அவளுடைய இது ஸ்திரமான புத்தி அவளுக்கு வராது அப்படின்னு சொன்னார். முன்னாடி சொன்னார். அது மாத்திரமில்லை, ஸ்ருதி பிரதிபன்னாத்தே யதா ஸ்தாஸ்யதி நிஷ்சலா சமாது அச்சலா புத்தி ததா யோகம் அவாப்யதி அப்படிங்கறதெல்லாம் சொன்னார். அந்த புத்தியானது ஸ்திரமாக நிற்கணும். மனசுல ஆசை இருந்தால் புத்தி ஸ்திரமாக நிற்காது. அதனால எல்லா ஆசையும் எப்ப நிவர்த்தி ஆயிடுமோ அப்ப இவனுடைய புத்திக்கு சாஞ்சல்யம் இருக்கவே இருக்காதுங்கிறதுனாலே இவனை ஸ்தித பிரஜன் அப்படின்னு சொல்றது. இந்த பேரு அவனுக்கு பொருத்தமா இருக்கு. ஸ்தித பிரஜகாங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, இவனுடைய பிரஜையானது புத்தியானது நிச்சலமாக இருக்கு, அதுல சலனமே இல்லை, சாஞ்சல்யமே கிடையாது, அப்படி உள்ள புத்தியை உடையவன். இதுதான் ஜீவன் முக்தனுக்கு லட்சணம். இன்னொரு சுலோகமும் இருக்கு, இதுவும் அந்த லட்சணத்தோடு சம்பந்தப்பட்டதுதான். இவன் எப்படி இருப்பாங்கிறத சொல்றார். துக்கேஷு அனுத்ரிக்ன மனாஹா துக்கேஷு விகத ஸ்பிருஹா வீத ராக பய குரோதா ஸ்திததீஹி முனி ருச்சதே. முன் ஸ்லோகத்துல ஸ்தித பிரஜா அப்படிங்கிற பதம் வந்தது, அதே ஸ்தானத்துல ஸ்திததீஹி அப்படின்னு இன்னொரு பதத்தை இந்த ஸ்லோகத்துல பிரயோகம் பண்ணியிருக்கார். இந்த ஸ்தித பிரஜன் எப்படி இருப்பான்னு கேட்டா, துக்கேஷு அனுத்விக்ன மனாஹா. துக்கம் துக்கம்னு நாம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பெரிய துக்கம் வந்துடுத்து, அது வந்துடுத்து, இது வந்துடுத்துன்னு எதெல்லாம் நம்ம துக்கம்னு சொல்லுவோமோ, இப்பேற்பட்ட துக்கங்கள்லாம் இவனுக்கு வந்து சேர்ந்தால் அவனுடைய மனசு உத்விக்னமாகாது. இப்பேற்பட்ட பெரிய துக்கம் வந்ததுன்னா நம்மளுடைய மனசு நிச்சலமா இருக்குமோ? அந்த துக்கத்திலேயே ரொம்ப ஒரே சஞ்சலமா போய் அந்த கவலையில சோர்ந்து போயிடும், ஒரே விக்ஷிப்தமா போயிடும், என்ன பண்றதுன்னு தெரியாம. ஆனா இதே மாதிரியான துக்கங்கள் அவனுக்கு வந்து சேர்ந்தால், யாருக்கு? ஸ்தித பிரச்சனாக இருக்கிறவனுக்கு, அப்ப அவனுடைய மனசுல எந்த விகாரமும் வராது. துக்கம் வந்திருக்கா, துக்கம் வந்திருக்கு, அவ்வளவுதான். ஆக விகாரம் இல்லாத மனசை உடையவனாக இருப்பான் ஸ்திதப்பிரஜன். துக்கேஷு அனுத்விக்ன மனாஹா. அவனுடைய மனசுல எந்த ஒரு உத்வேகம், எந்த ஒரு கிளேசமும் இருக்காது. சுகேஷு விகத ஸ்பிருஹா. அதே மாதிரி ரொம்ப சௌக்கியமா நம்ம எதை நினைக்கிறோமோ அப்பேற்பட்ட சுகமான விஷயங்கள்லாம் அவனை வந்து சேர்ந்தது, அந்த ஸ்திதப்பிரஜனா இருக்கக்கூடிய ஜீவன் முக்தனை வந்து சேர்ந்தது அப்படின்னு சொன்னால், அப்போது அவனுக்கு அந்த விஷயங்கள்ல விசேஷமான ஒரு ஆசை இருக்காது. சுகம் வந்தால் அதுல ஆசை இல்லை, துக்கம் வந்தால் அதுல துவேஷமும் இல்லை. அப்பேற்பட்ட நிலை. இதத்தான் மேல சொல்றார். வீத ராக பய குரோதா. அவனிடத்துல இந்த மூணும் இல்லையா, ராகம் பயம் குரோதம், இது மூணுமே அவனிடத்தில் இல்லை. அதனால வீத ராக பய குரோதா. ராகங்கிறது விசேஷமான ஆசை, பயம் அப்படிங்கிறது தெரியும், இது இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வந்துடுமே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். குரோதம்ங்கிறது அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மூணு விஷயமும் அவனிடத்திலே வராது, அவனுடைய மனசுல வராது. இப்படி இருக்கிறவன் தான் ஸ்திததீஹி. இப்படி இருக்கக்கூடிய முனிகி. முனிகிங்கிறதுக்கு பாஷ்யக்காரர் சன்னியாசின்னு சொல்லிட்டார். முனிகிங்கிறதுல இருந்து எப்படி இப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டா, அவன் தான் இப்படி இருக்க முடியும். நிஜமா இப்படி யார் இருக்கானோ அவன் தான் சன்னியாசி. அதனால இப்படியாக எல்லா ஆசையும் விட்டுட்டு ஒரு ஆசை கூட இல்லாமல் ஒருத்தன் இருக்கான். சுகம் துக்கம் வரும்போது அந்த சுகத்துல ஆசையோ துக்கத்தினால ஒரு கஷ்டத்தையோ அவன் அனுபவிக்கலே, துக்கத்துல துவேஷமும் இல்லை, ராகம் பயம் குரோதம் எதுவுமே இல்லாதவனா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் நிஜமான சன்னியாசி. இவன் ஜீவன் முக்தம்னு ஸ்திததீஹி முனி உச்சதே. இது அவனுடைய லட்சணம். ஜீவன் முக்தனுக்கு லட்சணம் என்னன்னு கேட்டானே அர்ஜுனன், அதுக்கு லட்சணம் சொல்லிட்டான். இனிமேல் அவன் எப்படி விவகாரம் பண்ணுவான் அப்படிங்கிறத சொல்றார். இதெல்லாம் எதுக்காக சொல்றது அப்படின்னு கேட்டா,
அந்த மாதிரி உள்ள ஜீவன் முக்தனுடைய சரியை அவனுக்கு சொல்லப்பட்ட ஒரு குணாதிசயங்களை சாதகனாக இருக்கிறவன் அபியாசம் பண்ணி தனக்கு சம்பாதிக்கணும். சம்பாதிச்சா அவன் சித்தியை சீக்கிரம் அடையலாம். அதுக்காக சொல்லப்படுறது இது. எஸ் சர்வத்திர அனபிஸ்நேகா தத்தத் பிராப்ய சுபாசுபம் நாபிநந்ததி நத்வேஷ்டி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. இப்ப சொல்லப்பட்ட எவன் எந்த ஒருவன், அதாவது ஞானம் வந்தவன் தத்துவஞானியாக இருக்கிறவன், சர்வத்திர அனபிஸ்நேகா, அனபிஸ்நேகா, அபிஸ்நேகம், ஸ்நேகம், அபிஸ்நேகம், அப்புறம் அனபிஸ்நேகம்னு 3. ஸ்நேகம்ங்கிறது ஒரு சாதாரணமான ஆசை. ஸ்நேகம்னா நமக்கு தெரியும், ஆசையா இருப்பான், பிரீத்தியா இருப்பான். அதுவே கொஞ்சம் அதியா போச்சுன்னா அப்ப அபிஸ்நேகான்னு பேரு. இவனுக்கு எதிரையுமே அபிஸ்நேகம் கிடையாது. தத்தத் பிராப்ய சுபாசுபம், நம்மளுடைய திருஷ்டியில் எது சுபமோ எது அசுபமோ, இந்த சுபம் அசுபம் எது சேர்ந்தாலும் நாபிநந்ததி நத்வேஷ்டி, இந்த சிதப்பிரஜனாக இருக்கிறவன் சுகம் வந்ததே அப்படிங்கிறதுக்காக அதை ரொம்ப உசத்தியா மனசுல நினைச்சுட்டு சந்தோஷப்படுறதோ, அல்லது துக்கம் வந்துடுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறதோ, அதை துவேஷிக்கிறதோ ரெண்டும் இல்லை. சுகத்துக்கு ஆசைப்படுவதும் இல்லை, துக்கத்துக்கு துவேஷமும் இல்லை. துக்க விஷயத்திலே சுபம் அசுபம்ங்கிறத சுகம் துக்கம்னு வச்சுக்கணும். சுபம் அசுபம்னு பதப்பிரயோகம் இருக்கு, சுபாசுபம் அப்படின்னு. ஆனா நம்ம அர்த்தம் எப்படி வச்சுக்கணும்னா, சுகம்னா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது சுகம், அதாவது அது சுகம், சௌக்கியம். அதே மாதிரி அசுபம் அப்படிங்கிறது பிடிக்காதது நமக்கு, அதாவது துவேஷத்துக்கு விஷயமா உள்ளது, கஷ்டம்னு வச்சுப்போமே. நமக்கு எது பிடிக்காத விஷயமோ அதுதான் நமக்கு அசுபம்னு வச்சுப்போம். இப்பேற்பட்ட சுக அசுபங்கிறது அவனுக்கு கிடையாது. அதனால்தான் நம்மளுடைய திருஷ்டியில நாம எதை சுபம்னு நினைக்கிறோமோ எதை அசுபம்னு நினைக்கிறோமோ, இந்த ரெண்டுமே அந்த ஜீவன் முக்தனுக்கு சேர்ந்தாலும் கூட அந்த ஜீவன் முக்தனுடைய மனசுல எந்த ஒரு விகாரமும் இருக்காது. சௌக்கியம் வந்ததுக்காக அதுல ஒரு ஆசையும் அவனுக்கு வராது, கஷ்டம் வந்ததுக்காக அதுல ஒரு துவேஷமும் வராது. இப்படி இருக்கும் நிலையில தான் தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா, அவனுடைய புத்தியானது நிலை பெற்றது, பிரதிஷ்டிதம் ஸ்திரமானது அப்படின்னு சொல்லப்படும். யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசஹ இந்திரியாணி இந்திரியார்த்தேபியஹ தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. இனிமே எல்லாமே இந்த சாதகனுக்கு உபதேசம் பண்ணக்கூடியதான். சொல்றத பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த சிதப்பிரஜன் இப்படி இருப்பான், அவன் இப்படி இருப்பான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா சொன்னது பூரா சாதகனுக்காக சொல்லப்பட்டது. யதா சம்ஹரதே சாயம், இது ஒரு நல்ல சாதனம் சொல்லப்படுறது. ஒரு அழகான திருஷ்டாந்தமும் கொடுக்கிறார். ஊர்மகா அப்படின்னு சொன்னா ஆமை. இந்த ஆமைய பகவான் எப்படி சிருஷ்டிச்சிருக்காருன்னு சொன்னா, அது மேல ஒரு பெரிய ஓடு இருக்கு, நல்ல கடினமான ஓடு. இந்த ஆமையானது அந்த ஓட்டுக்குள்ள இருந்துட்டு வெளியில காலையும் முகத்தையும் நீட்டிண்டு இப்படியும் நடந்து போகும், தன்னுடைய வேலையெல்லாம் பார்க்கும். அப்புறம் ஏதாவது பயம் வந்ததுன்னு சொன்னா டக்குன்னு உள்ளுக்குள்ள இழுத்துனுடும், அந்த ஓட்டுக்குள்ள சுரட்சிதமா இருக்கும். அப்ப வெளி விஷயம் எதுவுமே அதை பாதிக்காது. வெளியிலேருந்து வரக்கூடிய பயமானது அந்த ஆமைக்கு அப்போ இருக்காது. எப்போ அது தன்னுடைய அங்கங்களை எல்லாத்தையும் அந்த தன்னுடைய ஓடு இருக்கே அந்த ஓட்டுக்குள்ள இழுத்து கொடுத்துனா அப்புறம் பயம் இல்லை. இதை இங்க என்ன சொல்றான்னா, கூர்மகா அங்காணி உபசம்ஹரதே, தன்னுடைய சரீர அவயவங்களை ஆமையானது எப்படி அந்த ஓட்டுக்கு உள்ளே இழுத்து கொண்டு விடுகிறதோ,
இது திருஷ்டாந்தமா உபமானமாக வச்சுங்கோ. இத போல இவன் என்ன பண்றானா, தார்டாந்திகன் யாரு, இந்த ஸ்திதப்பிரஜன். இவன் ஸ்திதப்பிரஜனா ஆகணும்னு சொன்னா அந்த சாதகன் என்ன பண்ணணுங்கிறது இங்க தெரிவிக்கிறார். என்ன பண்ணணும்னா, இந்திரியார்த்தேபியா இந்திரியாணி சர்வசா உபசம்ஹரதே, உபசம்ஹரதேன்னு சொல்லணும். சம்யக் உபசம்ஹரதே. இந்திரியங்கள்னா நமக்கு தெரியும், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், மனசு. இந்த ஞானேந்திரியங்களுக்கு எல்லாம் தனித்தனியா விஷயங்கள் இருக்கு. அந்தந்த விஷயத்த அந்தந்த ஞானேந்திரியங்கள் கிரகிச்சு நமக்கு கொடுக்கும். அதனால நம்ம கஷ்டமோ சுகமோ ரெண்டையும் அனுபவிப்போம். இப்ப இந்த இந்திரியங்கள்லாம் அந்த விஷயத்துக்கு போறதே, அந்த விஷயத்தோட சம்பந்தப்படுறது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு காரணம் இவனுடைய மனசுல இருக்கக்கூடிய ஆசைதான். அதனுடைய தூண்டலின் பேர்ல தான் இந்திரியங்கள் அந்த விஷயத்த பார்க்கறது, கேட்கறது, எல்லாம் பண்றது, பிரவர்த்திக்கிறது. ஒரு தூண்டுதல் இல்லாம அது தானா ஒன்றும் பண்ணல. ஆனா இந்த சாதகனாக இருக்கிறவன் என்ன செய்யணும், இந்திரிய விஷயங்கள் இருக்கு, இந்திரியார்த்தம் சொன்னா இந்திரியங்களாலே கிரகிக்கப்படும் விஷயங்கள், அந்த விஷயங்களிடத்திலிருந்து தன்னுடைய இந்திரியங்களை விலக்கி கொள்ள வேண்டும். சம்ஹரதே, உபசம்ஹரணம் பண்றதுன்னு சொன்னா அந்த விஷயங்கள்ல இருந்து தன்னுடைய இந்திரியங்களை எப்ப விலக்கி கொள்கிறான், அப்பதான் இவருடைய புத்தியானது ஒரு நிலை பெற்றதாக ஆகும். தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதம். அப்பதான் அவனால ஆத்மஸ்வரூபத்தை பார்க்க முடியும். கட்டோபனிஷத்துல ஒரு மந்திரம் வருது, பராஞ்சி காணி வியத்ருணத் ஸ்வயம்பூ தஸ்மாத் பராங் பஷ்யதி நாந்தராத்மன் கஷ்டித் தீரஹ பிரத்யகாத்மானமைக்ஷது ஆவர்த்த சக்ஷு அமிர்தத்துவ நிச்சயம். நம்மளுடைய கண்ணு, காது, மூக்கு, இந்த இந்திரியங்கள் எல்லாம் சுவாமி சிருஷ்டி பண்ணியிருக்காரு. சிருஷ்டி பண்ணும் போதே எப்படி சிருஷ்டி பண்ணியிருக்காருன்னு கேட்டா, வெளி விஷயத்தை பார்க்கறதுக்கு, வெளி விஷயத்தை கேட்கறதுக்கு, ஆத்மாவை பார்க்கறதுக்காக கண்ணை சிருஷ்டி பண்ணல, ஆத்மாவை பத்தி கேட்கறதுக்காகவே காதை சிருஷ்டி பண்ணாருங்கிறது இல்லை. இதே மாதிரி ஒவ்வொரு இந்திரியமும் ஆத்மாவுக்காக சிருஷ்டி பண்ணல, வெளி விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக சிருஷ்டி பண்ணப்பட்டிருக்கு. அதனாலதான் அந்த இந்திரியங்களை வச்சு இவன் எதை தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு கேட்டா, தஸ்மாத் பராங் பஷ்யதி, வெளியில பாக்குறான், வெளியில கேட்கறான், வெளியில உள்ள விஷயங்கள் எல்லாம் பாக்குறான், கேட்கறான், எல்லாம் பண்றான். நாந்தராத்மன், அந்தராத்மா, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை பத்தி ஏதாவது தெரிவிக்கிறதா இந்த இந்திரியங்கள்னு கேட்டா ஒண்ணும் இல்லை. ஏன்னா இது அதுக்காக வரல. ஆத்மா தானா பிரகாஷன் இருக்கு, அதுக்கு ஒன்றும் இந்திரியங்கள்லாம் வேண்டாம் அதை பார்க்கறதுக்கு அப்படின்னு சுவாமி என்ன பண்ணிட்டாருன்னா இந்த இந்திரியங்களை வெளியில போக முடியாது வச்சுட்டார். ஆனா என்னாச்சு, இந்த வெளியில போகும் இந்திரியங்கள் இருக்கு, இதுவே ஆத்மாவை தெரிய விடாம பண்ணிவிடுறது. கௌடபாத காரிக்கையில அவர் ஒரு இடத்துல சொல்றார், இந்த ஆத்மா மறைஞ்சு போறது சுலகம், திருப்பி அந்த மறைவுலேருந்து வெளியில கொண்டு வருது மகா கஷ்டம். சுகம் ஆப்ரியதே நித்தியம், துக்கம் விவ்ரியதே புனகா. சுகம்னா அனாயாசமா அதை மறைச்சுடலாமா, ஆனா அதை மறுபடியும் மறைஞ்சதுல இருந்து வெளியில கொண்டு வருது இருக்கே மகா கஷ்டம், ரொம்ப சிரமப்படணும். ஏன்னா எஸ்ய கஸ்ய தர்மஸ்ய கிரகேண பகவான் அசல். இந்த இந்திரியங்களால் நம்ம வாக்குதான் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அந்த விஷயத்தை பார்க்கறது ஆத்மஸ்வரூபத்தை மறைச்சு விடும். அதனால அது பார்க்கறது இது மறைஞ்சு விடும். கவனம் நமக்கு அங்க போச்சுன்னா இது மறைஞ்சு போச்சு. தானா பிரகாஷன் இருக்கிற அந்த வஸ்து வெளி விஷயத்தை நாம பார்க்க கவனம் செலுத்தினோமானால் மறைஞ்சு போயிடும். திருப்பி அதை வெளியே கொண்டு வரத்துக்கு சிரமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம இந்திரியங்கள்னால பாக்கிய விஷயங்களை நாம பார்க்கும் போது நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் நமக்கு மறைஞ்சு போயிடும். ஏன்னா கவனம் வேற வெளியில போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணுமா, கஷ்டித் தீரகா, முக்காவாசி இல்ல 99% ஜனங்கள், எல்லா பிராணிகளுடைய மனசும் இப்படிதான். மனசு மாத்திரம் இல்லை, இந்திரியங்களும் இப்படிதான். ஆனா அதுக்குள்ள எவனோ ஒருத்தன் தீரனாக வருவான். கஷ்டித் தீரகா, பெரிய தைரியசாலி.
அவன் என்ன பண்ணுவானா, ஆவருத்த சக்ஷு, இந்த வெளி விஷயங்கள்ல இருந்து தன்னுடைய இந்திரியங்களை அப்படியே விலக்கி விட்டுக்கணும். சக்ஷுங்கிறது ஒரு உபலட்சணமா, கண்ணு மாத்திரம் இல்லை, அவனுடைய இந்திரியங்கள் வெளி விஷயத்துக்கு போகாது. அப்படி பிடிச்சு நிறுத்திடுவான். நிறுத்திட்டான்னா பிரத்யகாத்மானமீக்ஷத்து, அவனுக்கு பிரத்யட்சமா ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கிறது. அதேதான் இங்கே இந்திரிய விஷயங்கள்ல இருந்து தன் இந்திரியங்களை எவன் விலக்கி கொள்கிறானோ, விலக்கி கொள்றதுக்கு திருஷ்டாந்தமாக எப்படி அந்த பாக்கியமா வெளியில வந்த தன்னுடைய அவயவங்களை உள்ளுக்குள்ள இழுத்துண்டு விடுறதோ, ஆமையானது பூர்வமானது, அதை போல இந்திரியங்கள் எல்லாம் வெளியிலேருந்து உள்ள இழுத்துட்டானோ. அப்படி இழுத்துட்டானே ஆனால் தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா, அவனுடைய புத்தியானது ஸ்திரமாக இருக்கும். அவன் ஸ்தித பிரஜன் ஆவான். விஷயாக வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினஹ ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. வெளி விஷயத்திலேருந்து நம்ம இந்திரியங்களை விலக்கிக்கிறது அப்படிங்கிறது இருக்கே, இதனால நாம விஷயங்கள்ல இருந்து வெளியில முழுக்க வந்துட்டோம் அப்படின்னு நம்ப முடியாது. நம்ம இந்திரியங்கள்லாம் விஷயங்களுக்கு போகல. இந்திரியங்களுக்கு ஆகாரமா இருப்பதுதான் அந்தந்த விஷயங்கள்ல வரக்கூடிய பிரவೃತ್ತಿ. இவருடைய இந்திரியங்கள்லாம் பாக்கிய விஷயங்களுக்கு செல்லாமல் கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கான்னு சொன்னா அப்ப இவன் ஒரு நிராகாரம், ஆகாரம் இல்லாதவன், தன் இந்திரியங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்காதவன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா தன்னுடைய இந்திரியங்களுக்கு பலாத்காரமாக இவன் ஆகாரத்தை கொடுக்காம இருப்பானே ஆனால் அதனாலேயே இவனை கிருதார்த்தன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த விஷயங்கள் இவனை விட்டு விலகினாலும் அந்த விஷயத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசம்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் இவனுடைய மனசுல இருந்துட்டே இருக்கும். அது எப்ப டைம் கிடைக்கிறதோ அந்த சமயத்துல பிச்சுட்டு வரும், இவனை பிடிச்சி தள்ளும், திருப்பி விஷயத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். அதுதான் ரசம்னு சொல்றது. ரசசப்தா ராகே பிரசித்தா, அது ஆசையுடைய ஒரு ரூபம், ஸ்வரூபம். அந்த ஆசையானது சூக்ஷ்மமா இருக்கும். இவன் கட்டுப்பட்டு சிரமப்பட்டு இந்திரியங்கள் எல்லாம் அங்க போகக்கூடாது இங்க போகக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்பட்டு வச்சுட்டு இருப்பான், நிராகாரமா வச்சிருப்பான் அதை. ஆனா அந்த ரசத்தை இவனால விளக்க முடியாது. அந்த ஆசைக்கு மூலபூதமான ஒரு பீஜம் இவருடைய மனசுல இருந்துட்டே இருக்கும். அந்த பீஜம் இருந்ததுன்னா எப்போ வேணாலும் ஆசை வரும். இவன் தன்னுடைய பிரயத்தனத்தை கொஞ்சமாவது சிதிலமாக பண்ணினான், நிறுத்தினான்னு சொன்னா டகார்னு வந்துடும். ஆனா இந்த ரசத்தை எப்படி நிவர்த்தி பண்றதுன்னு உபதேசம் பண்றார் சுவாமி. ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. வெளி விஷயத்திலேருந்து இந்திரியங்களை மடக்கி கட்டுப்படுத்தி வச்சிருந்து இவன் பேசாம இருந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அந்த ஆசை இவனுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். இவன் என்ன பண்ணணும்னா ஆத்மஸ்வரூப தரிசனத்துல அந்த மனசை ஈடுபடுத்தணும். எப்ப இவனுக்கு அபரோக்ஷமாக ஆத்ம தரிசனம் ஏற்பட்டு விடுமோ அப்ப இந்த ரசங்கிறது தானாவே நிவர்த்தி ஆயிடும். இது ஒண்ணும் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த ரசம் இல்லாத மனசோடு இவன் எதை பார்த்தாலும் அந்த விஷயங்கள் இவனை பந்தத்துக்கு ஆளாக்காது. மனசுல உள்ள ஆசையோடு ஒரு விஷயத்தை இவன் எப்ப பார்க்கிறானோ அதற்கும் மனசுல அந்த ஆசை இல்லாமல் வெறும் கண்ணால பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சின்ன குழந்தை சிசு கண்ணை திறந்து பார்க்கறது, எல்லாத்தையும் பார்க்கறது, அது பார்க்கறதுக்கும் பலவிதமான ஆசைகளோடு உலகத்தை இப்படி கண்ணால பார்க்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரிதான் இந்த ஜீவன் முக்தனுக்கு ஆசையே மனசுல இல்லாத இருக்கும்போது அவன் கண்ணால பார்க்கறதோ காதால கேட்கிறதோ இந்த இந்திரியங்கள் செய்யக்கூடிய வேலைக்கும் மனசுல அந்தந்த விஷயத்துல ஆசையை வச்சுண்டு அதே இந்திரியங்களை வச்சுட்டு அந்தந்த வேலை செய்யறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வித்தியாசம் வரத்துக்கு காரணம் மனசுல இருக்கக்கூடிய ஆசை தான் ரசம்னு சொல்லக்கூடிய ஆசை. அந்த ஆசை நமக்கு மனசை விட்டு நீங்கணுமானால் நமக்கு நிச்சயமாக ஆத்ம சாட்சா்காரம் தான் அதுக்கு வழி, வேற வழி.
ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்தகே. எப்போது இவன் இந்த பரமாத்மஸ்வரூபமாக அந்த ஆத்மஸ்வரூபத்தை இவன் பார்த்துருவனோ, எப்ப அந்த அபரோக்ஷ ஞானம் இவனுக்கு வந்துடுமோ, அப்ப இவன் மனசுல அந்த துளியூன்று அந்த ரசம்னு சொல்லக்கூடிய ஆசை கூட நிற்காது. அது ஒரு நிவர்த்தி ஆயிடும். 59வது ஸ்லோகத்தோட முடிஞ்சு போச்சு. அடுத்த ஸ்லோகம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.